எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் பணக்காரனால் வாங்கிட முடியாததும், கொட்டி கொடுக்காவிட்டாலும் ஏழையால் வாங்க முடியாத ஒரே விஷயம் நிம்மதியான உறக்கம் மட்டுமே. மருந்து சீட்டு போலதான் வாழ்க்கையும். என்ன எழுதி இருக்கிறது என்று படைத்தவனுக்கு மட்டுமே வெளிச்சம். நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரின் கூற்றையும் நீ நம்பலாம். ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே. உன் சுய சிந்தனையை முடக்கி விடாதே. அன்பில் சந்தோஷம் இருக்க வேண்டும், சந்தேகம் இருக்கக்கூடாது. அன்பு இருக்க வேண்டும், ஆணவம் இருக்கக்கூடாது. கண்டிப்பு இருக்க வேண்டும், கட்டாயம் இருக்கக்கூடாது. விருப்பம் இருக்க வேண்டும், வெறுப்பு இருக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்க வேண்டும், நடிப்பு இருக்கக்கூடாது. உண்மை இருக்க வேண்டும், பொய் இருக்கக்கூடாது. கடந்து போ, முடிஞ்சா கண்டுக்காம போ, ஆனா உடைஞ்சி மட்டும் போகாத. ஒரு வாடகை வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு போகும்போது அந்த வீடு முழுக்க நினைவுகள் நிறைஞ்சி இருக்கும். திரும்ப அந்த வீட்டுக்கு போக மாட்டோம். ஆனால் அந்த வழியா போனா அங்கே வாழ்ந்த வாழ்க்கை பாடமா கண்ணுக்கு முன்னாடி ஓடும். அதெல்லாம் சொன்னா புரியாது. எங்கே அதிகம் நம்பிக்கை வைக்கிறோமோ அங்கேதான் அதிகம் ஏமாற்றம் அடைகிறோம். பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது ஒருவேளை சோறு போடாதவன் இறந்த பிறகு போட்டோவுக்கு மாலை போட்டு வாழை இலையை படையல் வைத்து குடும்பத்துடன் காக்காவை காக்கா என்று கூவி அழைப்பதில் எந்த பயனும் இல்லை. இந்த நடிப்பு உன் பாவ கணக்கில் தான் சேரும். பாவ புண்ணியம் பார்க்கிறவன் தான் மிகவும் கஷ்டப்படுகிறான். பிறருக்கு துரோகம் பண்ணுகிறவன் கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறான். நான் சபித்தேன், நடந்து விட்டது என சொல்ல இங்கே பலர் உண்டு. நான் வாழ்த்தினேன், வார்த்தை பலித்தது, நன்றாக வாழ்கிறார் என சொல்லிடத்தான் இங்கு எவரும் இல்லை. வெறுப்பை விதைத்த இடத்தில் அன்பை அறுவடை செய்ய நினைப்பது முட்டாள்தனம். நாமே கையை காலை அசைச்சா அதுக்கு பேரு யோகா, உடற்பயிற்சி. அடுத்த ஆளு நம்ம கையை காலை அசைச்சு விட்டா அதுக்கு பேரு பிசியோதெரப்பி. வசதி எப்படி?